All of you welcome to watch my video 75th Special Magic Square. Here we are going to use the digits 1 to 8, 9. Special Magic Square 4 into 4 is equal to 220. எந்த பக்கம் கூட்டினாலும் 220 வரும். அந்த மாதிரி 1, 2, 8, 9 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி 16 எண்களை கண்டுபிடித்து அந்த 16 எண்களை இந்த 4x4 16 கட்டத்தில் எழுதி எந்த கூட்டினாலும் 220 வர்றது மாதிரி இடமிருந்து வளம், மேலிருந்து கீழ், மூலைவிட்டம் ஆகிய திசைகளிலிருந்து எந்த கூட்டினாலும் 220 வருமாறு உங்களுக்கு இப்பொழுது அமைத்து காட்டவிருக்கிறேன். சரிங்க, இப்பொழுது இந்த டிஜிட்ஸ் 1 to 8, 9 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி 16 நம்பர் கண்டுபிடிக்கிறது சில பேருக்கு ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்குது. சில பேர் தமிழில் ஒளிபரப்பை கேட்டிருந்தீங்க, தமிழில் பதிவு பண்ண சொன்னதால் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவை தமிழில் முழுவதும் கூறவிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 4 இலக்கங்களை பயன்படுத்தி எப்படி 16 நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல இந்த இலக்கங்களுக்கு முன்னாடி இந்த முதல்ல 1 இருக்குல்ல, அந்த 1 போட்டுங்க. இப்போ இங்கே 1 போட்டால் 11, அடுத்து இங்கே 1 போட்டால் 12, இந்த 8க்கு முன்னாடி 1 போட்டால் 18, இங்கே 19. முதல் 4 நம்பர் கிடச்சிருங்களா? அதான் இதான் முதல் செட்டில் 4 நம்பர். அடுத்து 2வது செட்டில் 4 நம்பர் அப்படிங்கும்போது இந்த இலக்கங்களுக்கு முன்னாடி 2 போடுங்க. அப்படின்னா 21, 22, 28, 29 வந்துடும். இது 2வது 4 இலக்க, இது 4 எண்கள், 2வது 4 எண்கள். அடுத்து 3வது 4 எண்களுக்கு என்ன செய்யணும்? அதே மாதிரி தான். அடுத்து 8 வந்து முன்னாடி போட்டுக்கிட்டால் 81, 82, 88, 89 வந்துடும். அடுத்து 4வது 4 நம்பருக்கு ஒவ்வொரு இலக்கம் முன்னாடி 9 போடணும். 91, 92, 98, 99 அவ்வளோதான். இப்போ இந்த 16 நம்பர் கிடச்சிருச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு முதல் 4 நம்பரை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போடணும். ஃபஸ்ட் 4 நம்பரை கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக். அடுத்த 4 நம்பருக்கு ஆன்டி கிளாக் வைஸ், அடுத்த 4 நம்பருக்கு கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ். இந்த வகையில் தான் நம்ம எண்களை நகர்த்தி எழுத போகிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு எண்களை எழுதும்போது தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 4 நம்பர்ஸ், அது முதல் 4 எண்கள் என்னென்னா 11, 12, 18, 19. அதை உங்களுக்கு முதல்ல நான் எழுதவிருக்கிறேன். முதல் வரிசையில் 2வது கட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். 11, அடுத்து 7 ஷேப் மூமெண்ட்டு 7 வடிவத்தில் எழுதணும். இதிலேருந்து 7 வடிவத்தில் என்னது, இங்கேருந்து இப்படி போட்டால் 7, அப்படின்னா 12, இப்படி போட்டால் ஒரு 7 வருதுங்களா, அது 7 ஷேப் மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நியர்பை, பக்கத்தில் கிராஸாக 11, 12, 18, 19, கிராஸாக 18. அப்புறம் திருப்பி பக்கத்தில் 7 வடிவத்தில், அப்புறம் இது வந்து கிளாக் வைஸ் டேஷ் வருது பாருங்கள், கிளாக் வைஸ் டேஷ் வருது. 11, 7 வடிவத்தில் 12, அடுத்து பக்கத்தில், அப்புறம் 7 வடிவத்தில். 7 வடிவத்தில்ங்கிறப்ப இங்கே 18க்கு அப்புறம் 19. இப்போ முதல் 4 எண்களை எழுதியாச்சு. இந்த இலக்கங்களுக்கு முன்னாடி 1 போட்டு 11, 12, 18, 19 போட்டு இந்த 4 இலக்கங்களை கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதியாச்சு. அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில், கிளாக் வைஸ் டைரக்ஷன் என்னது, இப்படி எதிர்த்து போகணும். அது 2வது செட்டு. இது ஃபஸ்ட் செட் ஆஃப் 4 நம்பர்ஸ், நெக்ஸ்ட் செட் ஆஃப் 4 நம்பர்ஸ். அடுத்த 4 எண்கள் என்னன்னாக்கா, இந்த இலக்கங்களுக்கு முன்னாடி 2 போட்டால் நம்மளுக்கு 4 நம்பர் கிடச்சிடும். 21, 22, 28, 29. இப்போ நம்ம இந்த கடைசியாக முடிஞ்சதில் எண்ணுக்கு பக்கத்தில் இங்கே ஆரம்பிக்கிறோம். 21. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இப்படி போகணும். 21க்கு அப்புறம் 22,
அதே சமயத்தில் 7 ஷேப் மூமெண்ட்டு 7 வடிவத்தில் எழுதணும். இங்கேருந்து இதுதான் 7 வடிவம் 22. அப்புறம் தூரத்தில் அப்படிங்கும்போது 28. அடுத்து 7 வடிவத்தில் அப்படிங்கிறப்ப இங்கே 29. இதை இரண்டாவது 4 எண்கள் எழுதியாச்சு. அடுத்து மூன்றாவது 4 எண்கள் என்னது? 81, 82, 88, 89. அது மூன்றாவது 4 எண்கள். இப்போ முதல்ல கிளாக் வைஸ், அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ், இப்போ கிளாக் வைஸ். அதாவது இப்போ 81, 82, 89 போட போகிறோம். இந்த மூன்றாவது 4 எண்கள் எழுதும்போது இங்கே ஆரம்பிக்கிறோம். 81. இங்கேருந்து இதுக்கு 7 ஷேப் மூமெண்ட் என்னது? 7 வடிவத்தில், இதுலேருந்து 7 வடிவத்தில் என்னது? இப்படி இங்கே வரும் 82. அப்புறம் பக்கத்தில் 88. அதுக்கப்புறம் 7 வடிவத்தில்ங்கிற போது இங்கே வந்துடும் 89. அவ்வளோதாங்க. வெரி வெரி சிம்பிள். இப்போ அடுத்து 4வது 4 எண்கள். 4வது 4 எண் என்னது? இந்த இலக்கங்களுக்கு முன்னாடி 9 போட்டால் போதும். 91, 92, 98, 99. இப்போ கடைசி எழுதுன நம்பர் இங்கே 89க்கு கீழே பக்கத்தில் 91. அடுத்து 92. 7 வடிவத்தில் எழுதும்போது இதை இப்படி போட்டால் 7 இப்படி தான் வரும். ஏன்னா இது இப்போ கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ் டேஸில் இப்போ போடுறோம். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறம் கிளாக் வைஸ். இப்போ 4வது நம்பருக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி போகணும். 91, 92 7 வடிவத்தில், முதல்ல நியர், அப்புறம் 7 வடிவத்தில். அடுத்து லாங் டிஸ்டன்ஸ். லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற போது இங்கேருந்து 91, 92, 98 இங்கே வந்துடும். 4வது 4 எண்கள். 98க்கு அப்புறம் 99. இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. 7 வழி, இங்கே 7 வழி இதுதான். இப்படி போட்டால் 7 தான், இப்படி எழுதினாலும் 7 வடிவத்தில் இந்த கட்டம் தான் வருது. இப்பொழுது 16 4 16 எண்கள் எழுதியாச்சு. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுவரை 75 வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இது 75வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 3x3, 4x4, 5x5, 6x6, 7x7, 8x8, 9 இலக்கங்கள் வரைக்கும் பயன்படுத்தி நான் போட்டாச்சு. மீண்டும் இடையிடையே மீண்டும் 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய இலக்கங்களை மீண்டும் இடையிடையில் வெவ்வேறு இலக்கங்களை பயன்படுத்தி உங்களுக்கு வீடியோ அனுப்பி கொண்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ தமிழில் உங்களுக்கு முழுவதும் இருப்பதால் மிகவும் எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதே தான் நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் எப்படி வரும்னு பார்த்துங்க. போன வீடியோ 74th, நேற்றைய வீடியோ 74வது ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயர். நேற்று வீடியோ இது 1, 2, 3, 9 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி நேற்று இது இங்கிலீஷில் உங்களுக்கு அனுப்பியுள்ளேன். இப்பொழுது இந்த வீடியோ தமிழில் 75வது ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயர் தமிழில் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, இப்பொழுது மேஜிக் சம் 220 எப்படி வருது? இலக்கங்களை கூட்டுங்க. 1, 2, 3, 3, 8, 11, 11 போது 20. அந்த 20 11 பெருக்கல் என்ன வரும்? 20 11 பெருக்கினாக்கும் 11, 22 இங்கே சைட் போட்டுக்க வேண்டியதான். 220 வருதுங்களா? 220 தான் இங்கே மேஜிக் சம். இலக்கங்களை பயன்படுத்தி அந்த இலக்கங்களை கூட்டி 14 பெருக்கினாவே உங்களுக்கு மேஜிக் சம் மாய சதுர எண் கிடைச்சிரும். மேஜிக் சம் மாய எண்.
ஓகே. அது முதல் வகையில் செக் பண்ணுறது. இப்போ இரண்டாவது வகையில் எப்படி செக் பண்ணுறது? இப்போ பை ஆடிங் டைரக்ஷன் வைஸ், அதாவது இடமிருந்தோളം மேலிருந்து கீழ் மூலைவிட்டம் அந்த திசையில் கூட்ட போகிறோம். இப்போ முதல் வரிசையில் கூட்டுங்க. 2 1 3 9 12 8 20 0 மிச்சம் 2. 2 9 11 1 12 8 22 22 வருதுங்களா? முதல் வரிசை 220 வருது. அடுத்து இரண்டாவது வரிசை கூட்டி பார்ப்போம். 8 9 17 1 18 2 20 0 மிச்சம் 2. 8 10 12 9 21 1 22 இங்கேயும் வருகிறது. அடுத்து மூணாவது வரிசை 1 2 3 11 9 20 0 மிச்சம் 2. 2 4 8 12 1 13 9 22 மூணாவது வரிசையை கூட்டினாலும் 220 மேஜிக் சம் அல்லது மாய எண் வருகிறது. நாலாவது வரிசை கூட்டுவோம். 9 8 17 2 19 20 0 மிச்சம் 2. 1 3 3 9 12 2 14 8 22 இப்போ ரோ வைஸ் sum of each direction we are getting 220. Now column wise we can add. இப்போ முதல் காலம், ரெண்டாவது காலம், மூணாவது காலம், நாலாவது காலத்தை கூட்டி நம்ம இதே 220 பார்க்க போகிறோம். 2 8 10 முதல் காலத்தை கூட்டுவோம். 2 8 10 11 9 20 0 மிச்சம் 2. 9 11 8 19 2 21 1 22 ஓகே. முதல் காலத்துலேயும் 220 வருகிறது. இரண்டாவது காலம் 1 10 12 8 20 0 மிச்சம் 2. 1 3 2 5 8 13 9 22 இங்கேயும் வருகிறது. அடுத்து மூன்றாவது காலம் 9 10 8 18 2 20 0 மிச்சம் 2. 8 10 19 22 22 அடுத்து நாலாவது காலம் 8 2 10 19 20 0 மிச்சம் 2. 2 4 1 5 9 14 22 ஓகே. இப்போ ரோ வைஸ் காலம் வைஸ் வி செக்டு. we are getting each time 220. now இப்போ டயனல் வைஸ் 2 டயனல் இருக்குது, அதையும் கூட்டி பார்ப்போம். 2 11 8 19 20 0 மிச்சம் 2. 9 11 2 13 1 14 22 இப்போ இந்த டயனல் 9 2 11 1 12 8 20 0 மிச்சம் 2. 1 3 8 11 9 22 22 இந்த பக்கம்னாலும் 220 வருகிறது. இந்த டைனில் கூட்டினாலும் 220 வருகிறது. ஓகே. அப்போனா we are getting the same magic sum 220 in each direction. இதுதான் 1 2 8 9 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி நம்ம 16 எண்களை அமைத்து ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயர் அமைத்து உள்ளோம். நீங்கள் இதுவரை கண்டிராத வீடியோ, நீங்கள் எங்கே போய் சர்ச் பண்ணாலும் இந்த 75th ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயர்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த வீடியோ டக்குன்னு வரும். வேறு எந்தது இந்த மாதிரி வராது. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டதுனால தான் ஒன்று ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயர்னு பேரே வச்சாச்சு. இது வரைக்கும் 75 வீடியோ. சில வீடியோ 3x3 இருக்கலாம், சிலது 4x4 5x5 6x6 அந்த நம்பர் மேஜிக் ஸ்கொயர் ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயர் இந்த நம்பரை பொறுத்து அந்த வரும். ஓகே. நீங்கள் ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயர்னு போட்டு இந்த மேஜிக் சம் போட்டாலும் வரலாம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாக்கும் நீங்கள் அடுத்து நான் அனுப்பும் ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்பொழுது உங்களுக்கு 2 வகைகள் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஒன்று இலக்கங்களை பயன்படுத்தி
அதை கூட்டி 14 பேருக்குனா 220 மேஜிக் சம் வருகிறது. அடுத்து டைரக்ஷன் வைஸாக கூட்டினா வருது. அடுத்து மூன்றாவதாக ஃபார்முலா வைஸ். ஃபார்முலா என்னது? R = மேஜிக் சம் SRR. அதை பயன்படுத்தி நீங்கள் போடலாம். மேஜிக் சம் S அல்லது R = n/2 × A + L. இதில் என்கிறது வரிசை, மாயசதுர வரிசை. இங்கே 4 இருக்கிறதுனால மாயசதுர வரிசை இங்கே வந்து 4, என் வந்து 4. அப்புறம் இது ஏ வந்து ஸ்மால் என், ஸ்மால் நம்பர் தான் ஏ. இந்த மேஜிக் ஸ்கொயரில் சென்றது தான். பெரிய நம்பர் 99. இதுதான் லாஸ்ட் நம்பர். பெரிய நம்பர் எல். அப்படின்னா என் வந்து 4, A = 11, L = 99. இதை சப்ஸ்டிட் பண்ணி வெரிஃபை பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இதில் இந்த 3 வேலையும் இதில் சப்ஸ்டிட் ஆல் தி வேல்யூஸ் ஹியர். இதான் ஃபார்முலா. எந்த மேஜிக் ஸ்கொயர்னாலும் சரி, 3/3, 4/4, 5/5, 6/6 அண்ட் ஸோ ஆன், 10/10, 11/11 எல்லாத்துக்கும் இதுதான் பொதுவான விதி. மேஜிக் சம்க்கான இதுதான் பொதுவான விதி. ரொம்ப சிம்பிள். முதல் 2வது கடைசியும் கூட்டுறோம். முதல் எண் கடைசி எண், அதாவது ஸ்மால் எண் அந்த கட்டத்தில் உள்ள பெரிய எண் ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்து வரிசை அந்த மாயசதுர வரிசையால் பெருக்கினா நம்மளுக்கு மேஜிக் சம் கிடச்சிரும். இது ஒன்றும் மனப்படம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. சரி, இதை நம்ம சப்ஸ்டிட் பார்ப்போம். நான் சப்ஸ்டிட் பண்ணி வந்தப்புறம் உங்களுக்கு வெளியே என்னன்னு சொல்கிறேன். என் வந்து 4/2, ஏ வந்து 11, எல் வந்து 99. நாலு பை 2 ஒரு 2 2 4 அப்புறம் 2 தான் வரும். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 11 99 99 100 அப்புறம் 10 இருக்குது 110. 2 × 110. ஏன்னா 11 இருக்குல்ல, 11னா 10 + 1 பிரிச்சுங்க. அப்புறம் இங்கே 99 1 100 அப்புறம் 10 இருக்குல்ல, 100 10 110. இப்போ 2 11 22. ஒரு செவரி சேர்த்துக்க வேண்டியதான். 220 வருங்களா? இதுதான் மேஜிக் சம் எஸ் அல்லது ஆர், கேபிட்டல் ஆர். இங்கே கரெக்டாக வருது. ஆனால் இங்கே ஃபார்முலா பயன்படுத்தி இங்கே வரக்கூடாது. ஏன்னா நேற்று வீடியோ சொல்லிட்டு அப்புறம் நேற்று வீடியோ காமிக்கிறேன் ஏன் வரல அப்படிங்கிறத. இங்கே ஏன் வருது அப்படின்னா, இந்த இலக்கங்கள் ஃபார்முலா பயன்படுத்தி எப்போ இந்த மேஜிக் சம் கரெக்டாக வரும் அப்படின்னா, இந்த இலக்கங்கள் வித்தியாசம் வந்து சமமாக இருக்கணும். இப்போ 1 1 2 2 1 3 இங்கே இல்லை. அல்லது 2வது இலக்கம் வந்து முதல் இலக்கம் கழிங்களா, 2 1 வச்சுன்னா 1, இங்கே 8 1 6 இருக்குது, இங்கே 9 8 வச்சுன்னா 1 இருக்குது. வித்தியாசம் ஒரே மாதிரி இல்லை. ஒரே மாதிரி என்னது, இங்கே மேஜிக் சம் வரக்கூடாது. ஆனால் இங்கே வருது. ஏன் வருது இங்கே அப்படின்னா, இதை கூட்டினா 22 வருது, 20 வருது. 1 2 1 3 3 8 19 20. ஏன்னா 20 14 பேருக்குன்னா 220 வருது. அதனால் இங்கே கரெக்டு. ஆனால் மேஜிக் சம் ஃபார்முலா பயன்படுத்தி இங்கே வித்தியாசம் வெவ்வேறு இருக்கிறதுனால இங்கே வரக்கூடாது. ஆனால் இங்கே வந்து இதை கூட்டுத்தொகை 20 வர்றதுனால 14 பெருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக 220 வருது. அதனால் இங்கே மேஜிக் சம் இந்த மேஜிக் ஸ்கொயரில் இங்கே 220 கரெக்டு. ஆனால் ஆக்சுவலாக அது வரக்கூடாது. இது ரேர் கேஸ். அதாவது இது கூட்டினா 20 வரதுனால அதை 14 பெருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 220 வருது. இப்போ பாருங்கள், நேற்றைய வீடியோவில் வரல. நேற்றைய வீடியோ காணிக்கிறேன். இது நேற்றைய வீடியோ 74வது ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயரில். இங்கே பாருங்கள், 1 2 3 9. இங்கே இலக்கங்களில் வெவ்வேறாக இருக்குது. இது வித்தியாசம் வந்து வெவ்வேறாக இருக்குது. இங்கே 1 இங்கே 1 இங்கே 6 வருது. எல்லாமே சமமாக, வித்தியாசம் சமமாக இல்லை.
அதனால் இங்கே வராது. ஃபார்முலா பயன்படுத்தி போட்டாக்கும் உங்களுக்கு மேஜிசம் ஒரே மாதிரி வராது. இங்கே 165 இருக்குது, மேஜிசம் 125. நேற்று வீடியோ பாருங்கள். ஃபார்முலா பயன்படுத்தி இங்கே போட்டுக்கணும். ஏ வந்து 11, எல் வந்து அதே 99 தான், என் வந்து 4 அதே தான். சப்ஸ்டிட் பண்ணால் இந்த வந்து கூட்டுத்தொகை வந்து எவ்வளோ வருது? 1 2 3 3 3 6 1 2 3 3 3 6 6 9 15 வருது. இங்கே 15 14 பெருக்குனாக்கும், அதாவது 15 பெருக்க 14 பெருக்க 15 15 இப்படி தள்ளி போட்டுங்க, 165 வருகிறது. ஆனால் மேஜிசமில் இங்கே பாருங்கள், முதல் ஸ்மால் நம்பர் 11 தான், பிக்கஸ்ட் நம்பர் 99. இன்றைய வீடியோவிலும் அதே தான். ஸ்மால் நம்பர் ஏ 11, பிக்கஸ்ட் நம்பர் 99. இங்கே வந்து மேஜிசம் கரெக்டாக வருது, இங்கே 20 வரனால. ஆனால் இங்கே வந்து கூட்டினா எவ்வளோ வருது? 15 வருது. 15 வந்து 14 பெருக்கும் பொழுது 165 தான் வருது. ஆனால் இங்கே அதனால் இங்கே வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால இங்கே மேஜிசம் ஃபார்முலா பயன்படுத்தி போடும் பொழுது இங்கே பாருங்க, இங்கே 220 வருது. ஆனால் 165 வரணும். அதனால் இது தவறு. நேற்று வீடியோவில் உங்களுக்கு நான் இது நேற்றைய வீடியோ 165 வரணும், ஆனால் 220 வருது. 220 தவறு, 165 கரெக்டு. ஏன்னா வித்தியாசம் இலக்கங்களில் வந்து வித்தியாசம் ஒரே மாதிரி தான் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி போட முடியும். இங்கேயும் வரக்கூடாது. இங்கே வந்து கூட்டுத்தொகை, இலக்கங்களின் கூட்டுத்தொகை உங்களுக்கு இங்கே இலக்கங்களின் கூட்டுத்தொகை இங்கே 20 வரதுனால இங்கே கரெக்டாக ஃபார்முலாவில் கரெக்டாக வருது. ஆனால் இது வந்து ரேர் கேஸ் தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இதே மாதிரி வரும் நாட்களிலும் ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயர் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்பேன் என்பதை கூறி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் கணபதி. See you in the next video. Have a nice day.